இப்போ நாலுன்னு சொல்லும்போது கையை தட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ஆசிரியர்கள் தயவு செய்து கவனியுங்கள். நாலுன்னு சொல்லும்போது தட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ரொம்ப அழுத்தமாக சொன்னேன், ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன், ரொம்ப கண்டிப்பாக சொன்னேன். ஆனால் நாலுன்னு தட்டினோடனே ஏன் தட்டினேன்? ஏன் கை தட்டினேன்? நீ தட்டின நானும் தட்டின. நான் தட்ட மாட்டேன்னு சொன்னேன். அவங்ககிட்ட ஒன்றை தான் தட்டாதான்னு சொன்னேன். ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். மாணவர்களுடைய அறிவு இந்த பருவம் என்பது நாம் எதை செய்கிறோமோ அதை தான் அவர்கள் பார்த்து செய்வாங்க. நம்ம பாடத்தில் நீ நல்லா படின்னு சொல்கிறதுனால மட்டும் அந்த மாணவர்கள் நன்றாக படித்து விட மாட்டார்கள். அவருடைய கல்விக்கு நாமும் செய்ய வேண்டிய கடமை என்கிற விஷயத்தில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அமெரிக்காவில் இவ்வளோ நேரம் கைத்தட்டில் ஆசிரியருக்கு அட்வைஸ் பண்ணாலும் எல்லா பேரும் கைத்தட்டாயா. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு ஒன்று பண்ணாங்க. என்ன அப்படின்னா, 2 கூண்டில் எலியை பிடிச்சிட்டு வந்தாங்க. 2 கூண்டு இருக்கு இல்லையா, 2 கூண்டில் எலியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் இருக்க எலிக்கு மேலே வந்து திறமையான எலிகள், டேலண்டட் ரேட்ஸ் அப்படின்னு போட்டாங்க. இன்னொரு கூண்டில் இருக்க எலிக்கு வந்து டம்ப் ரேட்ஸ், அதாவது கொஞ்சம் மந்தமான எலி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போட்டுட்டு அங்கே இருக்க அந்த ஆராய்ச்சி மாணவர்களை கூப்பிட்டு அவங்க கையில் இந்த 2 ரேட்டையும் கொடுத்துட்டாரு. இந்த ரேட் வந்து நல்ல திறமையான எலிகள், இது சாதாரண எலிகள். இது 2க்கும் 60 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு பாதைகளை விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதில் கரெக்டாக பூந்து வருதான்னு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 ரேட்ஸை கொடுத்துட்டாங்க, 2 எலிகளை கொடுத்துட்டாங்க. அந்த ஆராய்ச்சி மாணவர்கள் அந்த குழந்தைகளுக்கு 60 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. 60 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. நான் சொல்கிற இந்த டெஸ்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பிக்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். PYLMIENO பிக்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி பற்றின முழு டீட்டெயில்ஸும் வரும். அந்த எலிகளுக்கு 60 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. நல்ல எலிகள், கெட்ட எலிகள்னு எலிகளை 2ஆக பிரித்து அதை லேபிள் பண்ணி மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள். அந்த பயிற்சி 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எந்த எலி நல்ல எலி, திறமையான எலின்னு லேபிள் ஒட்டி கொடுத்தாங்களோ அந்த எலிகள் ஜெயித்தது. டம்ப் ரேட்ஸ், இது மந்தமான எலின்னு எந்த எலியை சொன்னாங்களோ அந்த எலி தோற்று விட்டது. ஆராய்ச்சி முடிவின் போது அந்த ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்ண டாக்டர் சொல்கிறாரு, இந்த எலிகளை திறமையான எலின்னோ மந்தமான எலின்னோ நான் பிரிக்கலை. பிடிச்ச 20 எலியில் 10 இதில் போட்டேன், 10 இதில் போட்டேன். உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது இது திறமையான எலின்னு சொல்லி கொடுத்தேன், இது மந்தமான எலின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் எப்படி அந்த திறமையான எலின்னு போட்டிருந்தது ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, எந்த எலிகளை நீங்கள் திறமையான எலிகள் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை திறமைசாலிகளாகவே நீங்கள் பார்த்தீர்கள். அதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணும் பொழுது, அதுக்கு கொடுக்கும் பொழுது, அதுக்கிட்ட ட்ரெயின் பண்ணும்பொழுது ஒரு திறமையான எலியை எப்படி ட்ரெயின் பண்ணுமோ அப்படி ட்ரெயின் பண்ணீங்க. மந்தமான எலி என்கிற உங்கள்கிட்ட கொடுத்த அந்த எலிகளை இது எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு அசால்ட்டாக ட்ரை பண்ணீங்க. எனவே திறமையான எலிகள் என்று உங்களிடத்தில் அடையாளம் மட்டும் கொடுக்கப்பட்ட எலிகள் ஜெயித்தது, மந்தமான எலிகள் என்று உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட எலிகள் தோற்றது என்ற ஆராய்ச்சியின் முடிவு சொன்னது. அதுபோல் ஒரு மாணவர்கள் உங்களுடைய வகுப்பறைக்கு வரும் பொழுது தயவு செய்து இவன் பிரைட் ஸ்டூடெண்ட், டல் ஸ்டூடெண்ட் என்று பிரித்து விடாதீர்கள். வகுப்பறைகளில் உங்கள் மனதளவில் கூட தயவு செய்து பிரித்து விடாதீர்கள். ஆசிரியர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், நீங்கள் எந்த குழந்தைகளை அறிவாளியான குழந்தைகள் என்று நினைக்கிறீர்களோ அந்த குழந்தைகள் நிச்சயமாக அறிவாளியான குழந்தைகளாக உருவாகுவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு காமராஜர் நினைச்சான் ஒரு காமராஜர் உருவாக்க முடியாது, ஒரு அப்துல் கலாம் நினைச்சான் ஒரு அப்துல் கலாம் உருவாக்க முடியாது, ஒரு டாக்டர் நினைச்சான் ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது, ஒரு சயின்டிஸ்ட் நினைச்சான் ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு டீச்சர் நினைச்சா இந்த சேனப்பனூர் ஹை ஸ்கூலில் படிக்கிற அதே 10வது வரைக்கும் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை திரும்பி அதே ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் வந்து உட்கார வைக்க முடியும். ஒரு ஆசிரியர் நினைத்தால் எதை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படி உருவாக்கிவிட முடியும். உங்கள் முன்னாலே இருக்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் உங்களிடத்திலே களிமண்ணாக கொடுக்கப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சக்கரை மேலே இருக்கிற களிமண் 10 முறை சுற்றுகிற போது அது பானையாகிறது. இந்த பூமி இத்தனை முறை சுற்றியும் அதன் மேலே இருக்கிற மனிதன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறார். உங்களிடத்துல ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது களிமண்ணாக கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை இந்த கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியே இந்த பள்ளியை விட்டு வெளியே போகிற போது அந்த குழந்தையை களிமண்ணாக வெளியே அனுப்புவதும் ஒரு உயர்ந்த பானையாக ஒரு வடிவமைக்கிற திறமையும் இந்த ஆசிரியர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் பெற்ற தாய் தகப்பனிடத்தில் செலவு செய்கிற நேரத்தை விடவும் ஆசிரியர்களான உங்களிடத்தில் இந்த குழந்தை அதிகமான நேரம் செலவிடுகிறார்கள். அந்த பொறுப்புணர்வோடு இந்த குழந்தைகளை நீங்கள் பிரித்து விடாமல் இந்த குழந்தைகளுக்கான திறனோடு நீங்கள் திறன் சார்ந்த கல்வியை நீங்கள் வழிநடத்துகிற போது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை தான் இந்த குழந்தைகள் செய்ய போகிறார்கள். அவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு இந்த ஆசிரியர்கள்